ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி மாணாக்கர் தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து கல்லூரி வளாகத்தில் திரண்ட மாணாக்கர் தமிழர் திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். நவீன உலகத்தில் வழக்கொழிந்து போன மாட்டு வண்டிகளை கல்லூரி வளாகத்திற்கு வரவழைத்து ஜல் ஜல் என சலங்கை மணி ஒலிக்க காங்கேயம் காளை பூட்டிய மாட்டு வண்டியில் பயணித்து மகிழ்ந்தனர். மேலும் கோவை, ஈரோடு மாவட்ட கிராமங்களில் அம்மன் கோயில்களின் முன்பு திருவிழாக்களின் போது ஆடப்படும் கம்பத்தாட்டம் ஆடினர். மாணவர்களும் மாணவிகளும் காலில் சலங்கை கட்டிக்கொண்டு மத்தள இசைக்கேற்ப உற்சாகமாக கம்பத்தாட்டம் ஆடினர். மாணாக்கருக்கு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடிக்கு அருகே 41 கிலோ கஞ்சாவை காரில் கடத்திச் சென்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வெள்ளூர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த ஒரு சிவப்பு நிற காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது அந்த காரில் 7,50,000 ரூபாய் மதிப்பிலான 41 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் கடத்தலில் ஈடுபட்ட மணமேல்குடி, காந்தி நகரைச் சேர்ந்த பிரகாஷ், ஐயப்பன் மற்றும் கூடலூரைச் சேர்ந்த கோகுல் ஆகிய 3 கைது செய்து அறந்தாங்கி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பூவிருந்தவல்லியில் முதலாளி தொழிலாளி பாகுபாடின்றி கட்டுமான தொழிலாளர்கள் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். பானவேடு தோட்டம் பகுதியில் உள்ள மெட்ரோ சிட்டியில் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது. இதில் SBE எனும் கட்டுமான நிறுவனத்தில் அனைத்து தொழிலாளர்கள், முதலாளிகள் ஆகியோர் பாகுபாடின்றி பொங்கல் விழாவை கொண்டாடினர். புதுப்பானையில் அரிசியிட்டு பொங்கல் பொங்கி வந்தபோது பொங்கலோ பொங்கல் என்று கூறி உற்சாகத்துடன் கொண்டாடிய தொழிலாளர்களுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 2 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். குமரி கடல் மற்றும் அதை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனால் கடந்த 2 நாட்களாக பணிக்கு செல்லாமல் இருந்த மீனவர்கள் தற்போது கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். 3000த்திற்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர்.